ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவுக்குள்ள ஜனநாயகன் திரைப்படத்துல இருந்து ரொம்பவே முக்கியமான 2 அப்டேட் வெளியாகி இருக்குது. அதுல முதலாவதாக ஜனநாயகன் திரைப்படத்தோட ரிலீஸ் தேதி குறித்தும், இரண்டாவதாக ஜனநாயகன் திரைப்படம் இணையதளத்தில் லீக் ஆன காரணத்தினால விஜய் சார் ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. அது என்ன அப்படின்றதையும் டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே தெரியும், கண்டிப்பாக ஜனநாயகன் திரைப்படம் சட்டசபை தேர்தல் முடிவுகள் வெளியாகும் வரை படத்தை வெளியிட மாட்டாங்க அப்படின்றது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தற்பொழுது ஜனநாயகன் திரைப்படம் பாத்தீங்கன்னா அனைவருக்குமே தெரியும், மே 4ஆம் தேதிக்கு பிறகுதான் வெளியாகும் அப்படின்றது. அதன்படி தற்பொழுது மே 8ஆம் தேதி ஜனநாயகன் திரைப்படம் வெளியாக அதிகமான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதனை தொடர்ந்து ஜனநாயகன் திரைப்படம் இணையதளத்தில் லீக் ஆன காரணத்தினால இந்த ஒரு திரைப்படத்திற்காக தளபதி விஜய் சார் வாங்கிய சம்பளம் அனைத்தையும் தயாரிப்பாளரிடம் திருப்பி கொடுக்க போவதாக சொல்லப்படுகிறது. அனைவருமே ஜனநாயகன் திரைப்படம் லீக் ஆன காரணத்தினால இன்னொரு திரைப்படம் நடித்து தரப்போவதாக சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா தற்பொழுது தன்னோட சம்பளத்தை விஜய் சார் ரிட்டர்ன் பண்ண போவதாக சொல்லப்படுகிறது. என்னதான் ஜனநாயகன் திரைப்படம் லீக் ஆனாலும் இன்னும் அந்த திரைப்படத்திற்கான ஹைப் பாத்தீங்கன்னா இருக்குது. இருந்தாலும் தேர்தலுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிருந்தா கண்டிப்பாக இந்த ஒரு தேர்தலில் ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. தேர்தல் முடிந்த பிறகு மே 8ஆம் தேதி வெளியாக வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.